டெலகிராம் சேனல்ல நடக்கிற ஒரு முக்கியமான ஸ்கேமை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த ஸ்கேம் நேம் ஹாம்ஸ்டர் காம்பேக்ட். ஆமா ஹாம்ஸ்டர், உங்களோட சுய ரூபத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ரீசெண்ட் டேஸா டெலகிராம்லயும் சரி, யூடியூப் வீடியோஸும் சரி, இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாமே வந்து டெலகிராம் மூலியமா மைனிங் பண்ணி கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்றதை பத்தி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரிய வந்துச்சு. அவங்ககிட்ட நான் கேட்டேன், இதெல்லாம் எப்படி நம்புறீங்க, எப்படி மணி வரும்ன்ற கான்செப்ட் எனக்கு புரியலன்னு சொல்லும்போது அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் என்கிட்ட காமிச்சாங்க. பட் அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் எனக்கு கன்விக்ஷனா இல்ல. மணி வருது, பட் எப்படி வருது, ஏன் வருதுன்றது யாருக்குமே தெரியல. சோ அதனால நான் இதை பத்தி ஸ்டடி பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். ஸ்டடி பண்ணதோட ரிசல்ட் தான் வந்துட்டு ரொம்ப ஷாக்கபிளா இருந்துச்சு. ஏன்னா த ஹிடன் ட்ரூத் இஸ், இது வந்துட்டு மைனிங் ப்ரோக்ராம் கிடையாது. செகண்ட், இது கிரிப்டோ கரன்சியும் கிடையாது. அப்படின்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு செல்லா காசு. பட் அந்த செல்லா காசு அவங்க எப்படி மணியா கன்வெர்ட் பண்றாங்க தான் இந்த ப்ரோக்ராம்ல கூட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறவங்க டில் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றது உங்களுக்கு டீடைலா புரியும். கிரிப்டோ காயின் மைனிங் பத்தி மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த காயினை பத்தி நம்ம ஸ்டடி பண்றதுக்காக கிரிப்டோ தனியா வச்சுக்கலாம், மைனிங் தனியா வச்சுக்கலாம். மைனிங்ன்றது என்னன்னா ஒரு எனர்ஜி பிளஸ் வந்துட்டு பவர், இந்த ரெண்டை கன்சியூம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் வந்துட்டு மைனிங் ப்ரோக்ராம். ரீசெண்டா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு மைனிங் பண்றதுக்காக வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் வாங்கி கடைசி வந்து நடத்ததான் முடிஞ்சு. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கும் மைனிங் கிடைக்கவே இல்லைன்னு. அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம நார்மல் டெலகிராம்ல வந்து மைனிங் பண்ண முடியுமா? மைனிங் பண்ண முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு மைனிங் ப்ரோக்ராம்னா கிடையாது. ஆனா அப்படின்னா இது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு டெலகிராம் ஆப்புக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மினி ப்ரோக்ராம். மினி ப்ரோக்ராம் என்னதுன்னா, டெலகிராம் ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கிற இன்னொரு அப்ளிகேஷன் தான் வந்துட்டு இந்த ஹாம்ஸ்டர் காம்பேக்ட். அதுக்குள்ள அவங்க வந்து ஒரு சில டாஸ்க் வச்சிருக்காங்க. அதை நம்ம பண்றது மூலம் நம்மளுக்கு இந்த காயின்ஸ் வருது. சோ இது மைனிங் பண்றோம்னா டெஃபினட்டா நம்ம மைனிங் பண்றது கிடையாது. செகண்ட், இது கிரிப்டோ காயினான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இது மைனிங் ப்ரோக்ராம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இது வந்து கிரிப்டோ காயினா, இது கிரிப்டோ காயினும் கிடையாது. கிரிப்டோ காயின் பண்றதுக்கு நம்ம மைனிங் ப்ரோக்ராம் இருக்கணும். அது இல்லாம வந்துட்டு ஒரு பிளாக் செயின் இருக்கணும். அந்த பிளாக் செயின்ல தான் வந்துட்டு இந்த மைனிங் நடக்கும். அது மூலியமா இந்த கிரிப்டோ காயின் நம்மளுக்கு வரும். பட் இது கிரிப்டோ காயின் கிடையாது. இது வந்துட்டு ஒரு நார்மல் காயின் தான். நம்ம நார்மலா சொல்ற மாதிரி ஒரு மீம் காயின் தான் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேக்ட். இன்னும் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவரோட ரெஃபரல் லிங்க் நான் வாங்கினேன். அந்த ரெஃபரல் லிங்க்ல நான் ஜாயின் பண்ணி நான் என்ன டாஸ்க்ல பண்றேன் நான் டீடைல் சொல்ல போறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஹாம்ஸ்டர் காம்பேக்டோட அபிஷியல் டெலகிராம். மேல வந்துட்டு பார்த்தோம்னா 56 மில்லியன் பீப்புள் வந்து இதுல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இங்க மேல பிளே பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணா இந்த டெலகிராமுக்குள்ள இருக்கிற இந்த ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் மினி ஆப் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தோம்னா உள்ள போயிட்டேன். உள்ள போனா இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்கும். மேல டெய்லி ரிவார்ட், டெய்லி சிப்பர், டெய்லி காம்போ, மினி கேம்ஸ். பாட்டம்ல பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச், மைன், பிளே கிரவுண்ட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏர் டிராப் இருக்கு. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி ஏர்ன் பண்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏர்னிங் மெத்தட் வந்துட்டு டேப் பண்றது மூலியமா வர ஒரு ஏர்னிங் காயின்ஸ் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இது இப்படியே டேப் பண்ணா போதும். டேப் பண்ணா வந்துட்டு நம்மளுக்கு காயின்ஸ் மேல ஆட் ஆயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு 10, 5 இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண இன்க்ரீஸ் பண்றதுக்கு பூஸ்டர் இருக்கும். பூஸ்டர்ல இந்த மல்டி டேப் இருக்குல்ல, அதுல போய் நம்ம லெவல் இன்க்ரீஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு டேப்பிங்கோட காயின் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்கம். செகண்ட் வந்து பார்த்தோம்னா டெய்லி ரிவார்ட்ஸ் ஒன்று இருக்கு. டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா வீடியோஸ் பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு லாகின் பண்றது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் சேனல், எக்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் சேனலை நம்ம ஃபாலோ பண்றது. இதெல்லாம் பண்றது மூலியம் நம்மளுக்கு அவங்க காயின்ஸ் ஆஃபர் பண்றாங்க. செகண்டா பார்க்கும்போது டெய்லி சிப்பர் இருக்கு. டெய்லி சிப்பர் வந்துட்டு ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை நம்ம வந்துட்டு டைப் பண்ணா நம்மளுக்கு மில்லியன் காயின்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மூணாவதா பார்க்கும்போது வந்து டெய்லி காம்போ. டெய்லி காம்போல வந்துட்டு ஒரு சில கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்றது மூலியமா வந்துட்டு நம்ம கரெக்டா கலெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இது மூலியமா ஒரு 5 மில்லியன் காயின்ஸ்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்க மினி கேம்ஸ் இருக்கும். இந்த மினி கேம்ஸ் வந்துட்டு பசில் கேம் இருக்கும். இந்த பசில் கேம் நம்ம பிளே பண்ணிட்டு அதுக்குள்ள கீ இருக்கும். அந்த கீ நம்ம எடுக்கணும். இந்த கீ நான் வந்துட்டு இது வரைக்கும் 30 கீ எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லெவல் வச்சிருக்காங்க. நம்ம எந்த லெவலுக்கு நம்ம அப்கிரேட் போயிட்டே இருக்கோமோ அந்த அப்கிரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏர் டிராப் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு ஷியூரா தெரியல. அதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா மைன் இருக்கும். இந்த மைன்றது நம்ம மைனிங் ப்ரோக்ராம் ஒன்றும் கிடையாது. நான் அப்பயே சொன்ன மாதிரி தான். இதுக்குள்ள வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட பாசிவ் இன்கம் சொல்லக்கூடிய காயின் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்துட்டு 100K இருக்குது. இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எப்பயுமே இதில் வந்துட்டு டேப் பண்ண அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எவ்ரி ஹவருக்கும் 100K காயின் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிளே கிரவுண்ட் இருக்கு. இதெல்லாம் விளையாண்டதே கிடையாது இது வரைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெருசாக யாருமே ரெஃபர் பண்ணதே கிடையாது. ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த 2 ரெஃபர் யாருமே கிடையாது. என்னோட அக்கௌண்ட் தான். எனக்கு நானே ரெஃபர் பண்ணி நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இதோட ட்ரஸ்டபிலிட்டி எனக்கு தெரியல. அதனால நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எப்படிதான் வருது, பெருசா ரெஃபரலும் பண்ணாம ஒருத்தன் இண்டிவிஜுவலா பண்ணா எவ்வளவு ஏர்னிங்ஸ் கிடைக்கின்றதுக்கு பாக்குறதுக்காக தான் இந்த டெமோ. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் இருக்கு. இது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டெய்லி ரிவர்ஸ்ல பார்த்த அதே ஏர்னிங்ஸ் தான். இந்த பக்கம் ஏர் டிராப் வந்துட்டு அவங்க செப்டம்பர் 26ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. 10 நாள் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இது எவ்வளவு தூரத்துக்கு வரப்போகுதுன்னு. நீங்க என்னோட ஸ்கிரீன் நோட் பண்ணி நீங்க கவனிக்கலாம். என்கிட்ட மட்டும் 13 கோடி காயின் இருக்குது. அப்படின்னா நான் 13 கோடி எனக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அதில் 10% 1.3 கோடி காயின் கிடைக்குமானா கிடையாது. அப்படின்னா எனக்கு எவ்வளவுதான் கிடைக்குமானா சத்தியமா எனக்கு பதில் கிடையாது. எனக்கு மட்டும் இல்ல, அதுல இருக்கிற 56 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கும் எதுவுமே தெரியாது. ஓகே, இந்த செல்லா காயின் வச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்த சப்ஸ்கிரைபர்ல என்ன பண்ண போறாங்க, இந்த காயினை டெவலப் பண்ண அந்த ஓனர் என்ன பண்ண போறாங்க கேட்டாங்கன்னா, இங்கதான் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சிட்ட வந்து நெகோசியேட் பண்றாங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் அக்செப்ட் பண்றாங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இவங்க காயினை லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி லிஸ்ட் ஆகும் போது ஒரு வேலையில வந்துட்டு இந்த காயின் லிஸ்ட் ஆகும். அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஓகேனா நீங்க செல் பண்ணீங்கன்னா உங்களோட இந்த செல்லா காசு உங்களோட மணியை கன்வெர்ட் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இது வந்துடும். உங்களை மாதிரி நானும் இந்த காயின் எவ்வளவு பிரைஸ்ல லிஸ்ட் ஆகுன்றது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா Gate.ioன்ற வெப்சைட்ல போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் காயின் எவ்வளவு ப்ரீ மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குன்னு கவனிச்சேன். அப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணேன் இந்த காயின் வந்துட்டு $0.0553 லாஸ்டா ட்ரேடிங் ஆயிருக்கு. அப்படி பார்த்தா என்கிட்ட இருக்க 13 கோடி காயினோட கம்பேர் பண்ணும்போது 13 கோடி இன்ட்டு $0.05 போட்டா கிட்டத்தட்ட $7.2 lakhs வந்துட்டு எனக்கு வேல்யூவா காட்டுது. 7.2 lakhs இன்ட்டு நம்ம ஐஎன்ஆர்ல போட்டோம்னா எங்கேயோ போயிடும். பட் இந்த பணம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. இந்த 13 கோடி காயின்ன்றது என்னோட மெயின் அக்கௌண்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு காயின் வேல்யூ. இதே வந்துட்டு என்னோட 2 ரெஃபர்ல பார்த்தோன்னா ஒரு ரெஃபர்ல வந்துட்டு 5.6 கோடி காயின் இருக்குது. இன்னொரு அக்கௌண்ட்ல பார்த்தோன்னா 4 கோடி காயின் இருக்குது. எல்லாத்தையும் கூட்டு கழிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 30 கோடி காயின் இருக்குது. 30 கோடி இன்ட்டு 0.05 போட்டு நீங்க கால்குலேட் பண்ணுங்க, உங்களுக்கே தலை சுத்தும். பட் அந்த அளவுக்கு பண வருமானம் வராது. இந்த 30 கோடி காயினை கொண்டு வரக்க நான் ராப்பால கஷ்டப்பட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. நான் டெய்லி காலையில லாகின் பண்ணுவேன், ஆஃப்டர்நூன் லாகின் பண்ணுவேன், நைட் லாகின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோட டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவேன். டெய்லி டாஸ்க்ன்றது என்னதுன்னா அந்த டெய்லி சிப்பர், டெய்லி காம்போ, அந்த கீ, இது மட்டும் தான் நான் பண்றேன். அது மட்டும் இல்லாம என்னோட லெவலை ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கனால வந்துட்டு நான் லாகின் பண்ணும்போது 3 hours ஒன்ஸ் அந்த பேசிவ் இன்கம் காயின் வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருது. அதனால எனக்கு வந்துட்டு ஒரு 30 கோடி காயின் வந்து அசால்ட்டா வந்துருச்சு. இப்போ நீ என்னதான் சொல்ல வர, இன்ட்ரெஸ்ட் இல்ல ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் ஒரு ஸ்கேம்னு சொன்ன. அதுக்கப்புறம் டெலகிராம் சேனல்ல 56 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சொல்ற. அதுக்கப்புறம் நீயே 30 கோடி காயின் வச்சிருக்க, ப்ரீ மார்க்கெட்ல $0.05 ட்ரேடிங் ஆகுன்னு சொல்ற. ஃபைனலா இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் பணம் வருமா வராதா, இது ஸ்கேமா இல்ல ரியலான்னு கேட்டீங்கன்னா என்னோட பதில் வந்துட்டு ஸ்கேம் கிடையாது, ரியல் தான். ஏன்னா அவங்களோட காயினை செப்டம்பர் 26 அன்னைக்கு லிஸ்ட் பண்ண போறாங்க. அப்படி இந்த காயின் லிஸ்ட் ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இது வந்துட்டு லிஸ்டிங் ஆகும். அன்னைக்கு உங்க காயினை நீங்க செல் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துக்கலாம். நீங்க வச்சிருக்க காயினும் அங்க லிஸ்ட் ஆகிற காயினும் ஒன்னோட இருக்குமானா இருக்காது. மேபி சம் ரேஷியோல வந்துட்டு உங்களுக்கு அலாகேட் பண்ணுவாங்க. அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காயின் அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு இருக்கும். அன்னைக்கு எவ்வளவு பிரைஸ்ல லிஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு உங்க காயினை செல் பண்ணிட்டு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இது மூலியமா உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இல்ல லட்சக்கணக்கான ரூபாய் கிடைக்கும் நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் கிடைக்காது. ஒரு டீசென்டான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியது, இதுல நீங்க எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க கேட்டீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் உங்களோட டைம் எஃபர்ட்டா நீங்க போடுறீங்க, அந்த டைம் ரொம்ப வேல்யூபிளா இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் மட்டும் நான் பண்ணல, இன்னும் நிறைய காயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 to 3 hours எனக்கு ஆகுது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் எந்த அளவுக்கு எனக்கு அமௌண்ட் வரும்னு கேட்டீங்கன்னா தெரியாது. பட் நான் கான்பிடண்டா இருக்கேன், ஒரு 20,000 to 30,000 என்னால ஏர்ன் பண்ண முடியும்ன்ற கான்பிடன்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில காயின் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் தரலாம், ஒரு சில காயின் வந்துட்டு ரிசல்ட் தராம அப்படியே ஏமாத்தியும் போகலாம். அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன், எப்படி ஒரு செல்லா காசை ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்றது மூலியமா அவங்களோட ஓன் கரன்சியை கன்வெர்ட் பண்றாங்கன்னு. இதே மாதிரி நிறைய காயின் இருக்குது, நிறைய காயின் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டெலகிராம் லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க.